ஸ்வாதி காஃபி. ஆ இந்த எடுத்துட்டு வரேங்க. சார். என்னடா எத்தனை நாள் லீவ் கேட்ட நீ? அது 4 நாள் சார். எத்தனை நாள் கழிச்சு வந்த? அது 1 வீக் கழிச்சு வந்தேன் சார். டே சீனு, சும்மா கேட்டேன்டா, ஏன்டா டென்ஷன் ஆகுற? சாரி சார். சரியானவன்டா நீ. ஸ்வாதி, சீனுக்கு ஒரு காஃபி எடுத்துக்கிட்டு வா. ஆ கொண்டு வரேங்க. உக்கார் சீனு, காஃபி குடிச்சிட்டு போலாம். சார் அது டேய் உக்கார்ற. சரிங்க சார். ஆனா சீனு, இந்த வாரம் பூரா உன் டிரைவிங்க ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. தனியா வண்டி ஓட்டிக்கிட்டு பா ரொம்ப போரிங்டா. சாரி சார். பரவாயில்ல விடுறா. காஃபி வந்துச்சு, காஃபி குடி. ஆனா சீனு, அந்த 3 நாள் எனக்கு கேட்டு லீவ் எடுத்துட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும்டா. டிரைவர் நாயே, என் வண்டி ஓட்ட சொல்லி உன்னை நான் கெஞ்சணுமாடா? சாதாரண டிரைவர் நாயே, மூஞ்ச கழுவிட்டு கீழே வா, ஆபீஸ்க்கு போனோம். சீனு, சிங்கில வந்து முகத்தை கழுவிக்கோ சீனு. எதுவும் நினைச்சுக்காத, அவர் கொஞ்சம் கோவமா இருக்காரு. வா வந்து கழுவு. பரவாயில்ல மேடம். என்னது இது? தினம் தினம் என் பாஸோட கிளாமர் அதிகமாயிட்டே போகுது. அதாவது சில சொத்துக்களை சொந்தமாக்கிக்கணும்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்ல. என்ன அந்த சொத்து? அது வெறும் சொத்து மட்டும் கிடையாது, அழகான சொத்துக்கள். அப்படின்னா அது அவ்வளோ பெரிய சொத்தா? அழகான சொத்துக்கள் எனக்கு தான் சொந்தம். அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு அழகான பொண்ணுகிட்ட வாங்கியிருக்கேன். ஓஹோ, அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவளுக்கு தேவையானதை கொடுத்து சொத்து எல்லாத்தையும் நான் சொந்தமாக்கிப்பேன். காசு இருந்தா எதை வேணா சொந்தமாக்கிக்கலாமா?